அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் சில பேர் கேட்டது கியாமத் பற்றிய கனவுகள். கியாமத் எனும் மறுமை நாள் வந்து விட்டது போல் கனவு கண்டார். அப்படி நம்ம பார்த்தோன்னா கியாமத் வந்துருச்சு, நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, கியாமத் வந்துருச்சு, அமுடி துமிழ் நடக்குது, அந்த மாதிரி கனவுக்கான பலன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கனவு காணப்பட்ட பகுதியில் நீதியை விரிவாக்கப்படும். அப்பகுதியில் வாழ்பவர்கள் அநியாயம் செய்கிறவர்களாக இருப்பார்களாயின் அல்லாஹு தாலா மக்களை வேதனை செய்வான். அம்மக்கள் அநியாயம் செய்யப்பட்டவர்களாக இருந்தால் உதவி செய்யப்படுவார்கள். அதாவது எந்த இடத்துல இந்த கியாமத் வர மாதிரி கனவு காணப்படுதோ அந்த இடத்துல வந்து அநியாயக்காரர்கள் வசிக்கிறாங்க அப்படின்னா அல்லாஹ் அவங்களுக்கு அதாப இறக்குவான். அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மேலே அநியாயம் செய்யப்பட்டிருக்கு, அதாவது அவங்க வந்து அப்பாவிகள், அவங்க மேலே மற்றவர்கள் வந்து அநியாயம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து அல்லாஹ் தாலாவுடைய ஹெல்ப் கிடைக்கும். இதான் வந்து இதற்கான அர்த்தமாக இருக்கிறது. இன்னும் ஒன்று இருக்குது கியாமத் பற்றி, இன்ஷால்லா அதுவும் வந்து நான் ஷார்ட்ஸில் சொல்கிறேன். யார் யார் வந்து ஃபாத்தியாக்காக நியத் வச்சுருக்கீங்களோ, துவா வச்சுருக்கீங்களோ, நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் காண்டாக்ட் பண்ணிங்க, நிறைய நீங்கள் வந்து உங்களோட குறைகளும் சொல்லி எங்களுக்காகவும் சேர்த்து துவா செய்யுங்க ஃபாத்தியாலன்னு சொல்லியிருக்கீங்க. வெட்னஸ்டே ஃபாத்தியா, வெட்னஸ்டே மார்னிங் ஃபஜ்ருக்கு அப்புறம்லேருந்து நாங்கள் வந்து ஃபாத்தியா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்களும் அந்த நேரத்தில் உட்காந்து தொழுது ஓதி என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் நீங்களும் பண்ணிவிட்டு துவா கேட்டுட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த ஃபாத்தியாக்கான வீடியோ வந்து நான் போட்டுட்டு ஒரு 7 டேஸில் டெலிட் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு அன்வான்ட் கமெண்ட்ஸ், அன்வான்ட் மெசேஜ்லாம் வர்றது எனக்கு பர்சனலி பிடிக்கிறதில்ல. அதற்காக சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டாங்க, அதற்காக மட்டும் சென்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் டெலிட் பண்ணிடுவேன். இன்ஷா அல்லாஹ் பாருங்கள், நாங்கள் இங்கே ஓதுகிற டைமில் நீங்களும் அங்கே ஓதிட்டு துவா செஞ்சுட்டு வாங்க.